ட்ரெண்டிங்ல பீஸ் போன வாட்டர்மெலனோட இந்த வாட்டர்மெலன் இதை விட பயங்கரமா இருக்கும்னே. அதை விட பெருசு 10 பீஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் ஜம்முன்னு இருக்கும். எந்த இதுவும் எதுவுமே ஒரு ஃபெயிலியருங்கிறது எதுவுமே இருக்காது. ஆப்ரேஷன் சித்தூர் நடந்துச்சுல, இதோட ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க. 6 பீஸ் மேலே போய் தாக்கும், மிச்சம் 3 பீஸ் கீழே வந்து இதாகும். இந்த என்னென்ன செஞ்சு அத்தனை இதுலேயே இருக்கும்னே. ஸ்வீட் 50 இது பயணி சாட்டு. இது நீங்கள் பகலில் என்ஜாய் பண்ணுறதுக்காக கலர் ஸ்மோக்கோட வரும். பக்கத்து ஊருக்காரன் பார்க்கணும்ல, அதுக்காகவே இது. ஆனால் இது வாரணமாயிரம் கிட்டார்னே. வாரணமாயிரம் கிட்டாரை வந்து நம்ம வாசிக்கவே தேவையில்ல, அதோட விசிலிங்க அதுவே கொடுத்துரும். கையில் வச்சுட்டு இப்படியே காட்ட வேண்டியதானே. ஓ சரி சரி. நீங்க ஐபிஎல் போட்டியை பாக்குறதுக்காக நீங்க ஐபிஎலுக்கு சென்னைக்கு, கொல்கத்தா, மும்பை இங்கன்னா போகவே தேவையில்ல. நம்ம வீட்டில் பொறுத்து வச்சுட்டு நீங்களே கிரிக்கெட் விளையாண்டுனா ஐபிஎல் ஃபங்க்ஷன் இதுல வரும். இதுல 3ல பொறுத்து வச்சாலே போதும். பில்லா படம் எல்லா படமும் பாக்குற மாதிரி நடந்து வரலாம். அப்படியே வரும். 3 பையங்களும் ஒரே பையங்க தான். வாயில ஃபயரோட வருவாங்க, கிராக்லிங்கோட. பொறுத்து வச்சுட்டோம்னா போதும், அப்படியே வாயில இருந்து ஃபயரோட வருவாங்க. இல்லனே அந்த பாட்டியோட பேரை வந்து நீ டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்னு சொன்னானா டிஜிட்டல் பாம் போடுவோம். டிஜிட்டல் பாம் இது வந்து கையிலே சுத்துனது தரமா அடிக்கும். அடிக்கிற அடியில பேரம் கூட பேச முடியாது. நீங்க போடுற வெடியை பார்த்து உங்க ஊரே உங்களை திரும்பி பார்க்கணுமா? வாங்க எங்க முருகன் கிராக்கர்ஸ்க்கு. பட்டாசு கடை இல்லைங்க, பட்டாசு கடல். ஈஃபில் டவர் மாதிரி அதே மாதிரி போகும். இதுதான் மெயின். இது நான் சொன்ன டிஸ்ட்ரிக்டே திரும்பி பார்க்கும்னு, அந்த மாவட்டமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறது இதுலதான். புஜ் கலிப்பா 2 பைப் இருக்கும். அதான் சொல்றேன், பக்கத்து மாவட்டம் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் தூக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டு வந்து போடணும். உட்காந்து டீயை குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு புது ஃபோன் எடுங்க. ஆனால் இது வந்து ஃபோன் இல்லைண்ணே, இந்த வருஷம் வந்திருக்கிறது புதுசாக இருக்கிற ஃபோன் பட்டாசுண்ணே. ஃபோன் பட்டாசுங்களாண்ணே? ஆமாங்கண்ணே. இது மாதிரி புது புது வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட இது ஃபேன்சி ரக பட்டாசுகள் நிறையா வந்திருக்குண்ணே. 90% டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் தரோம்ண்ணே. நம்ம கடை வந்து சாத்தூர்லேருந்து தாயில்வீட்டி 10 கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்கனாலே உங்களை வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம்ண்ணே, லொக்கேஷன் எல்லாம் போட்டு விட்ருவோம்ண்ணே. நாங்கள் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன பட்டாசு இருக்கலாம் பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம்ண்ணே, வாங்கண்ணே. இது பட்டாசா இல்லை கடலாண்ணே? பட்டாசு கடலா? இது பட்டாசு கடல் தானே. குருவி வெடினே. இதில் வந்து ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும். ஒரு பண்டலுக்கு 25 பீஸ் இருக்கும்ண்ணே. இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 6 ரூபா வரும்ண்ணே. இது வந்து 3.5 லட்சம்ண்ணே. இதில் வந்து 15 பீஸ் இருக்கும்ண்ணே. இதுவும் குட்டீஸ் வெடிக்கலாம், பெரிய ஆளுகளும் வெடிக்கலாம், எல்லாம் வெடிக்கலாம்ண்ணே. சத்தம் எப்படின்னு இருக்கும்? சவுண்டு நல்லா கவியாகவே இருக்கும்ண்ணே. எல்லாமே தரமாக இருக்கும்ண்ணே. இது வந்து கோல்டன் லட்சுமிண்ணே. கோல்டன் லட்சுமி இதில் வந்து 10 பீஸ் இருக்கும்ண்ணே. மொத்தம் வந்து 50 பீஸ் தனியாக வரும்ண்ணே. உங்களுக்கு இதில் வந்து கோல்டன் பீஸ். இது வந்து குட்டீஸும் வெடிக்கலாம், பெரிய ஆளுகளும் வெடிக்கலாம். இது வந்து தரமாக இருக்கும். சவுண்டும் நல்லா கவியாக இருக்கும். பேப்பர் சுற்று எத்தனை? பேப்பர் சுற்று வந்து இது வந்து 5 ப்ளைனு. இது தெளிவாக இருக்கும். இது வந்து 2 சவுண்ட்ண்ணே. இது வந்து 2 சவுண்டு. இதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 5 பீஸ் இருக்கும். இதில் 10 பண்டலுக்கு 10 பீஸ் இருக்கும்ண்ணே. 2 சவுண்ட்னா எப்படின்னா? 2 சவுண்டு ஒன்று வந்து கீழே வெடிக்கும், ஒன்று வந்து மேலே போய் வெடிக்கும்ண்ணே. இதுதான் முதல் ஆரம்பிச்சதுண்ணே. அவுட்ல? ஆமாண்ணே, அவுட்லைன்லேயுமோ. கும்கி இது வந்து 5 இன்ச்சு பேப்பர்ண்ணே. கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஒயரம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும்ண்ணே. இதுலேயும் வந்து 10 இருக்கும். ஒரு பீஸ் ஒரு பண்டலுக்கு வந்து இது 10 இருக்கும்ண்ணே. அதை விட பெருசு வந்து இந்த சிங்கம் 5.5 இருக்கும்ண்ணே. கும்கியோட சிங்கம்? ஆமாம், சிங்கம் ஸ்ரீ. இது வந்து அதை விட கொஞ்சம் ஹெவியாக சவுண்டு கேட்கும்ண்ணே. அதை விட சவுண்டு வேணும்னா பாகுபலி இருக்குண்ணே. பாகுபலி இது வந்து 10 ப்ளே இது பேப்பர்ண்ணே. இது வந்து சவுண்டு இதை விட அதை விட ஹெவியாக இருக்கும். அதை விட வேணும்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இருக்குண்ணே. ஜல்லிக்கட்டு பேப்பர் வடியிலே வேணும்னா தாய் மாமன் டிராகன் இருக்கும். சீர்வரிசை வைக்கிற வடி. இது வந்து 5 இது இருக்கும், 5 பீஸ் இருக்கும். சவுண்டு ஹெவியாக இருக்கும். பேப்பர் நல்லா நிறையா தெரியும். தீபாவளிக்கு நம்ம வீட்டில் தான் சவுண்டு பயங்கரமாக இருக்கணும். பக்கத்து வீடுனா கிளீனம்னா ஃபஸ்ட்டு கோல்டன் லட்சுமி. பக்கத்து தெருவுக்கு கேட்கணும்னா நம்மளுடைய கும்கி. இல்லைண்ணே எனக்கு 2 தெருவு தாண்டணும்னா சிங்கம். அதை விட எனக்கு கூட கொஞ்சம் சவுண்டு வரணும்னே அப்படின்னீங்கனாலும் பாகுபலி. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு. தாய் மாமன் போட்டிங்கன்னா வீட்டில் சீர்வரிசையோட செம்முன்னு இருக்கும். பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும். ஜப்பான்காரன் என்ன, ரஷ்யாக்காரன் என்ன, எவன் வந்து எவ்வளோண்ணே குண்டு போட்டான். நான் காட்டுறேனே குண்டு. இப்போ பாருங்கண்ணே, இதை ஹைட்ரோ கிரீன் பாம். இது சவுண்டு காதை கிளிக்கும். இதை விட எனக்கு கிளிக்கணும் கிளவி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்கிறாங்களா? இந்த இருக்கு புஷ்பா. எல்லா இடத்துலையும் 10 பீஸ். நம்ம கிட்ட 12 பீஸ். 12 பீஸ். ஆமா, ஓபன் பண்ணி காட்டுங்க அப்படியே. புஷ்பா குண்டு. ஆமா, 12 குண்டு. இல்லனே அந்த பாட்டியோட பேரை வந்து நீ டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்னு சொன்னானா நம்ம டிஜிட்டல் பாம் போடுவோம். டிஜிட்டல் பாம் இது வந்து கையிலே சுத்துனது தரமா அடிக்கும். அடிக்கிற அடியில பேரம் கூட பேச முடியாது. இது இப்ப குடும்பத்தை அடிக்க குண்டு போடுறீங்க? ஆமா. சரி சரிண்ணா. இதெல்லாம் எப்படி வெடிக்கும்?
இதானா சவுண்டு கெப்பியாக இருக்கும்ண்ணே. அதான் சொல்றேன்ல, பாட்டி பேரனே வந்தாலும் சரி, அதுக்கடுத்து இருக்கிற பூட்டனே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அரை காதை கிழிக்கும்ண்ணே. இது காதை கிழிக்கும். ஆமா. இது என்ன குண்டு? இது வந்து டிடிஎஸ்ண்ணே. டிடிஎஸ் குண்டு. அண்ணே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குண்டுல ஐட்டலுமே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கவர் பண்ணி எல்லாமே பக்கா பேக்கிங்கோடு வரும். ஓ சரிண்ணே. அதனால எந்த ஒரு இது ஃபால்ட்டும் ஆகாது. சவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்கும்ண்ணே. ஓகேண்ணா. புஷ்வானம் சங்கு சக்கரம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பிக்குங்கிறது ஃப்ளவர் பாக்ஸ் இதுதான். பிக்குங்கவும் ரொம்ப பெருசு நினைச்சிட வேண்டாம். இது எங்க ஏரியாவில் உள்ள நார்மல் சைஸ் தான். இது வந்து 5 செகண்ட் தான் இருக்கும். ஓகே. ஃபங்க்ஷன் 5 செகண்ட் தான் இருக்கும்ண்ணே. ஓகேண்ணே. அதுக்கு அடுத்து இல்லை எனக்கு இதை விட ஒரு 10 செகண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்பெஷலுக்கு வேணும். ஸ்பெஷல். ஓகே. அது வந்து இந்த அளவு இருக்கும். இது 10 செகண்ட் வருங்களாண்ணா? இது 10 செகண்ட் வரும். ஓகே. இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், ஒரு 15 செகண்ட் வரைக்கும் வேணும், 15 செகண்ட் 13 செகண்ட் வேணும்னா ஜெயிண்ட் அடுத்தது. ஜெயிண்ட் இல்லை எவ்வளோ ஹைட்னா போகும்? நம்ம நார்மல் ஏன் உயரத்துக்கு வரும்ண்ணே இந்த ஹைட்னா. இது வந்து ஜெயிண்ட். அதை விட எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லை எனக்கு டைமிங் பத்தலை, இன்னும் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாங்கன்னா அசோகா சக்கரம். ஓகே ஓகே. ஃப்ளவர் பாக்ஸ். ஓகே ஓகேண்ணே. இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டு போகும்? நார்மலி ஏன் ஹைட் வரும்ண்ணே, என்ன வர தான் என்ன விட ஹைட்டாக போகும். இந்த காட்டுறேன். அதுக்கு அடுத்து கலர் கோட்டி க்ரீனு. இது கலராக வருங்களா? கலர் கோட்டி க்ரீனில் வரும்ண்ணே. ஓ சரிண்ணே. இது என்ன விட கொஞ்சம் ஹைட்டாகவே போகும்ண்ணே. ஒரு 7-8 அடி போகுங்களா? 7 அடி போகும்ண்ணே. இதை விட பெருசு சூப்பர் டீலக்ஸ் 2 பீஸ் இருக்குண்ணே. இது வந்து 30 செகண்ட் வரைக்கும் வரும். ஓ 2 பீஸ் தான் இருக்கும். 2 பீஸு. உங்களுக்கு இன்னும் 10 பீஸ் வேணும்னாலும் இருக்குது அதில். அதையும் நான் காட்டுறேன். இது 2 பீஸ் தான், ஆனால் 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேண்ணே. எத்தனை செகண்ட்னா? இது 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும்ண்ணே. சூப்பர் டீலக்ஸ். ஓகே. இவ்வளோ ஹைட் இருக்குது. ஆமாம். இதை விட உங்களுக்கு எனக்கு 10 பீஸ் வேணும், 2 பீஸாக காணாதனாலும் அதுக்கும் இருக்குது. ஓகே. 10 பீஸ் உள்ள பாக்ஸும் இருக்குது. இந்த அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அதை விட பெருசு 10 பீஸ் இருக்கும். ஒன்று 3-4 இன்ச்சு வருது. ஆமாங்கண்ணே. இது அதை விட ஃபங்க்ஷன் ஜம்முன்னு இருக்கும். எந்த எதுவுமே ஒரு ஃபெயிலியருங்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட். 7லேருந்து 10 அடி உயரம் போகுங்களா? உறுதியாக போகும். நம்ம சின்ன பிள்ளைங்கன்னா தைரியமாக இது வைக்கலாம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல்லே நம்ம நைட்டு விடுற சங்கு சக்கரம்னே. சங்கு சக்கரம் ஃபஸ்ட்டு பிக்குங்கிறது அதே நார்மல் தான். நீங்கள் வந்து பிக்குங்கிறது ரொம்ப பெருசு நினைச்சிட வேண்டாம், இந்த அளவு தானே இருக்கும். ஓகேண்ணா. அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்து எனக்கு வேணும் எக்ஸ்ட்ரா டைமிங்கில் சுற்றணும்னா அசோகா சக்கரம். ஆமாம். இது கூட ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் வரைக்கும் சுத்தம். இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாங்கன்னா ஒரு 10 செகண்ட் வரைக்கும் சுற்றுறதுக்கு இது ஸ்பெஷல் சக்கரா. எனக்கு சுற்றுறது ரோடாக இருக்குது, மண்தரையாக இருக்குது, பிளாஸ்டிக் சக்கரா வேணும்னா பிளாஸ்டிக் டீலக்ஸு. இந்த பிளாஸ்டிக் ஸ்பெஷல் இருக்குது. பின்னர் இது நல்லா இருக்கும். இது தரையிலனா கூட சும்மா அப்படி சாதாரணமாகவே சுற்றும். இது பேர் என்னதுன்னா? இது வந்து பிளாஸ்டிக் சக்கரா ஸ்பெஷல். ஸ்பின்னர் பிளாஸ்டிக் வந்துருங்களா? ஆமாம். ஸ்பின்னர் ஸ்பெஷல்னு வரும். இது வந்து நம்ம மண்ணு தரையில் வச்சாலும் சரி, எந்த தரையில் வச்சாலும் சரி, டைமிங் நல்லா இருக்கும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக சுத்தம். ஓகே. ஸ்பின்னர் டீலக்ஸ். ஆமாம். இது வந்து டைமிங் கூட கொஞ்சம் இருக்கும். டைமிங் கூட கொஞ்சம் இருக்கும். 2 சைடும் பிளாஸ்டிக் வந்துரும். 2 சைடும் பிளாஸ்டிக். எந்த சைடு வச்சாலும் அது வாட்டு சுத்தம். குழந்தைங்க வந்து தைரியமாக இது பண்ணலாம், வெடிக்கும் செய்யும், அந்த பதட்டமே தேவையில்லை. இது மட்டும் போதாது, என் பிள்ளைங்க கையில தான் பிடிச்சி சுத்தணும், சக்கரம் அப்படி சுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டாலும் அதுக்கு இருக்கு. தரையில சுத்தமா கையிலையும் சுத்தம். ஆமா, கையிலையும் சுத்துற மாதிரியே இருக்கு. அதுக்கு தான் நம்ம வயர் சக்கரா ஸ்பெஷல். இது நம்ம கையில வச்சு சுத்துறதுக்கு ஃபங்க்ஷன் பயங்கரமா இருக்கும். சின்ன குழந்தைங்க வச்சு அதை விட சூப்பராக சுற்றுங்க. இது எப்படி அப்படி செஞ்சு காட்டுங்க, எப்படி சுற்றணும்? இப்படி 2 கையில் வச்சுட்டு தீபாவளி ஒரிஜினல் தீபாவளி கொண்டாடுறது இதுதானே. அப்படியே சுற்றுங்களா? ஆமாம். இதில் நம்ம ஃபயர் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும், அது வாட்டு சுத்தம். என்ன ஒரு 10 செகண்டு 13 செகண்ட் வரைக்கும் இருக்கும். இல்லை எனக்கு அதை விட எனக்கு செகண்ட் அதிகமாக வேணும், எனக்கு ஃபங்க்ஷன் அதிகமாக வேணும்னாலும் அதுக்கு இருக்குது. டீலக்ஸ் இருக்குது. ஃபயர் சக்கராலே டீலக்ஸ் பெருசு, ரொம்ப பெருசு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் தரமா இருக்கும். ஓகே. அதுவும் நல்ல சின்ன பிள்ளைங்க நம்பி பிடிக்கலாம். அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே நீட்டிக்க வேண்டியதான். நீட்டிக்கிட்டு இப்படி பிடிச்சோம்னா அது வாடி சுத்தம். கையில தங்க விட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, நம்பி வெடிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. அண்ணே ஃபவுண்டனில் நீங்கள் வந்து வெறும் ஃப்ளவர் பாக்ஸ் இது மட்டும்தான் இருக்கா, கலராக இல்லையா
அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஜாய் சீரியஸ் இதுல வந்து ஒன்னு சில்வர் கலர், ஒன்னு எல்லோ கலர், ஒன்னு ப்ளூ கலர், ஒன்னு ரெட், ஒன்னு வந்து கிரீன். ஓ சரிண்ணா. இப்படின்ட்டு 5 வெரைட்டியோட ஜாய் சீரியஸ் இருக்கு. 5 கலருங்களா? 5 கலரு. இது எனக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கு, டைமிங் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படிங்காங்களா, அதுக்கும் இருக்கு நம்ம கிட்ட. பீட்டல் இருக்கு. பீட்டல் இது ஒரு 50 செகண்ட் வரைக்கும் பிடிக்கும். இதுவும் ஜம்முன் இருக்கும். ஃபவுண்டன் இதுலயும் ரெட்டு, கிரீனு, ப்ளூ, எல்லோ, சில்வர் இது எல்லாமே இருக்கு. சரி எனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணுமுனே, சவுண்டோட கிராக்லிங்கோட வேணுமுனே அப்படின்னாங்களா, அதுக்கு இருக்கு. பாப்பி டவுன் டிக்டாக். ஆமாம், ரெண்டுமே சில்வர் கலரில் நல்லா இது நம்ம சரவெடி வெடிச்ச மாதிரி சடன்னு வெடிக்கும். சில்வர் கலர்ல சரவெடி வெடிக்கிற மாதிரி நைட்டு அப்படியே சில்வர் கலர்ல ஒயிட் கலர்ல அப்படியே சடன்னு வெடிக்கும். இந்த 2 ஃபங்க்ஷனும் பயங்கரமா இருக்கும். இதை விட எனக்கு பெருசுல இதுல இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இருக்கு. அதை விட பெருசு இந்த இருக்கு பாருங்க, ஆவா. இது அதை விட கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் டைமிங் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இருக்கும். இதுவும் அதே மாதிரி. ஆமா, 30 செகண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் பயங்கரமா இருக்கும். இதை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்காங்களா, இந்த இருக்கு. இதுவும் ஃபங்க்ஷன் ஒரு நிமிஷம் வரைக்கும் வரும். இது என்ன பாப்கார்ன் போட்டிருக்குன்னா? பாப்கார்ன். இது வந்து பாப்கார்ன்ங்கிறது நம்ம பாப்கார்ன் வெடிச்சு எப்படி இருக்கும், டப் 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 சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமா, அதே சவுண்ட்ல அதே எஃபெக்டோட ஜம்முன்னு இருக்கும். ஓ சரி சரி. அதே மாதிரி எல்லோ கலர்ல வெட்டி அப்படியே சரவடி வெடிச்ச மாதிரி தெரியும். இதை விட எனக்கு கலரா வேணும்னே, பெருசா வேணும்னே அப்படின்னாங்களா, அதுக்கு இருக்கு. இந்த இருக்கு மான்ஸ்டர் 4-in-1. ஓ அப்படினா மல்டி கலரோட வரும். 4 கலர்ல வரும். பாக்ஸ் கட்டங்கனா பெருசு இதான். இந்த இது போட்டு வச்சீங்கன்னா இது ஒரு தெருவே உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கும். நீங்க தான் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது பேர் என்ன? ஜம்முன் இருக்கும். மான்ஸ்டர் 4-in-1 ஃபவுண்டன் மல்டி கலர். ஓகே, 4 கலர் இருக்கும். 4 கலர் வரும். ஆமா, திருப்பி காட்டுங்க டப்பா. ஓ இவ்வளவு பெருசு இருக்குங்களா? ஆமா. ஓகே. ஐபோன் நீங்க வந்தோடனே முதல்ல போன் கேட்டீங்கல்ல? ஆமா. இந்த போனோட ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க. ஓகேண்ணா. இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கிராக்லிங்கோட வரும். ஓ சரிண்ணா. செகண்ட் கலர் வரும். தேர்ட் ஸ்மோக்கோட ஒரு கலர் புகையோட வரும். எப்படிண்ணா வெடிக்கணும்? ஃபவுண்டன் ஐட்டம் தானே. மேல பத்த வச்சிட்டு கீழ வச்சிரணுமா கையில வச்சிரணுமா? இல்ல கீழே வச்சுக்கலாம். கீழ தான் வைக்கணும். ஓகே ஓகே. இதுல கீழே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன் அப்படியே ஃப்ளோர் பர்ஸ் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் கிராக்லிங், ரெண்டாவது நம்ம கலரு, மூணாவது ஸ்மோக்கோட வரும். குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் இந்த வருஷத்துல ஃபவுண்டன்ல அப்பு ஃபவுண்டன். இது 15 செகண்ட் வரைக்கும் நல்ல பகல்லையும் கொண்டாடலாம், இல்ல நைட்டும் கொண்டாடலாம். அதே கிராக்லிங்கோட ஜம்முன் இருக்கும். யானை குட்டி இது ஜம்முன் இருக்கும். 3 பீஸ் இருக்கும். 3 யானை. ஆமா, 3 யானை. சின்ன பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது எப்படின்னா உங்களுக்கு 3 ஃபவுண்டன் வரும். ஓ சரிண்ணா. மேலே ஒரு ஃபவுண்டன், இங்கே சைடில் ஒரு ஃபவுண்டன், வாலில் ஒரு ஃபவுண்டன். எங்கண்ணா பற்ற வைக்கணும்? நம்ம இந்த டாப்பில் வச்சோம்னா போதும்ண்ணா. இங்கே வச்சா 3 ஃபவுண்டன். ஆமாம், 3 ஃபவுண்டன் வந்துடும். எவ்வளோ செகண்ட்ண்ணா இது டக்கு? இது வந்து உங்களுக்கு 30 செகண்ட். ஓ பா, கலராக இருக்குங்க. நல்லா கலராக நல்லா கிராக்லிங்கோட ஜம்முன்னு இருக்கும். மேலே வரைக்கும் சுற்றிக்கிட்டே போகணுமா, அதுக்கு இருக்குது. அது எப்படின்னா இந்த கிறிஸ்டல் வந்து நம்ம கீழே பொருத்தி வச்சோம்னா, இந்த இடத்துல பொருத்தி வச்சோம்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் சக்கரம் மாதிரி சுற்றியே போய் அந்த சக்கரம் அப்படியே அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகும். கிறிஸ்டல். ஓகே ஓகே. கீழே சுத்திட்டே போகும். நம்ம சங்க மாதிரி மேலே போகும். ஆமா, மேலே வரைக்கும் சுத்திட்டே போகும். அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகும். வேற எந்த இடத்துக்கும் போகாது. குடிசையில் விழுவும் பயப்படவும் தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்கு போகவும் பயப்பட தேவையில்லை. நேரா போயிட்டு கீழே அதே இடத்துக்கே வந்துடும். ஓகே. கிறிஸ்டல். ஆமா. இதுல என்னென்ன கலர்னா இருக்கு? இதுல காமன் கலர் தானே. காட்டுல உள்ளதானே இறக்குறோம் இப்ப. ஓ சரிண்ணா. லைன். இந்த ஃபவுண்டன் பொறுத்துனீங்களா, இதுவும் உங்களுக்கு மல்டி கலர்ல ஜம்முன்னு வரும். 1 பீஸ் தான். பொறுத்தீங்கன்னா நல்ல ஃபவுண்டன் 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் போகும். லைன். சரிண்ணா. இது ஜம்முன்னு இருக்கும் ஃபங்க்ஷன். சரிண்ணா. அடுத்து என்ன நரி புலிலாம் இருக்கு? இந்த மூணு பையங்களும் ஒரே பையங்க தான். சரிண்ணா. வாயில ஃபயரோட வருவாங்க, கிராக்லிங்கோட. ஓ வாயில வைக்கணும். ஆமா. ஓகே ஓகே. பொறுத்தி வச்சிட்டோம்னா போதும், அப்படியே வாயில இருந்து ஃபயரோட வருவாங்க. ஓ கத்தாம கக்குவாங்க. ஆமா, கத்தாம கக்கிடுவாங்க எல்லாத்தையும். ஓ சரி சரிண்ணா. ஆபரேஷன் சித்தூர் நடந்துச்சுல? ஆமாண்ணே. அதோட வெரைட்டினே இது. அதோட 9-in-1. ஆமா. இதோட ஃபங்க்ஷன் கேட்டுக்கோங்க. முன்னாடி பாகிஸ்தான் அழிக்கிறது, அவன் பாக்குறதுக்கு முன்னாடி மேல போய் சேட்டலைட் அழிக்கிறது. இதுல வந்து ஒரு 6 பீஸ் மேல போய் தாக்கும், மிச்ச 3 பீஸ் கீழே வந்து இதாகும், குண்டு போடும் இது. ஆமா, மேல போய் 6 இது குண்டு ஷாட் 6 ஷாட் மேல போகும், கீழே ஃபவுண்டனோட போகும். இது என்ன வெடி பேர் என்னன்னு? இது வந்து டேங்க்னே. டேங்க் பீரிங் போல. இதுல 3 குண்டு முன்னாடி போவோம்,
3 குண்டு முன்னாடி போகும், மித்த ஷாட் 6 ஷாட் மேலே போகும். ஓகேண்ணா. கீழே அழிக்க வேணத்தையும். ஆமாம், மேலேயும் போகும். நம்ம என்னென்ன செஞ்சோமோ அத்தனையும் இதில் இருக்கும். ஓகே. இந்தியா என்னென்ன செஞ்சோ அத்தனையும் இதுலேயே இருக்கும்ண்ணே. ஓகே, இந்த டேங்க்லேயும் இருக்கும். ஆமாண்ணே. தீபாவளினாலே முக்கியம் சரம் தான். சரத்தை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, சரம் வந்து பேங்க் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்க கவலைப்பட்டு திரும்பியும் போக வேண்டாம். ஓகேண்ணா. அதோட எஃபெக்டோட டிஜிட்டல் சவுண்டோட உங்களுக்கு வாலா இருக்குண்ணே. டிஜிட்டல் வாலா இருக்கு. டிஜிட்டல் வாலாவா? இது என்ன பேரே புதுசா இருக்குண்ணே? ஆமாங்கண்ணே, டிஜிட்டல் வாலா. இது வந்து பொலிக்ஷனுக்கும் எதுவுமே எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு இது இருக்காது. இதுல நீங்க பொருத்தி வச்சீங்கன்னா 1000 வாலா எப்படி அடிக்கும் அதே இதுதான் டிஜிட்டல் வாலா. அதெல்லாம் ஒண்ணு டபார் டபார்னு அடிக்கும். நம்ம டிஜிட்டல்ல எப்படி பார்க்க ரியலா அதே மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ரோட்ல எல்லாம் நீட்டி விட தேவையில்லையா? எதுவும் தேவையில்லை. பக்கத்து வீட்டு கிக்கத்து வீட்டுக்கு தெரிக்கும் செய்யும், அந்த எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுல பொறுத்தோம்னா நம்ம வீட்டுல சவுண்டு பக்கத்து தெரு வரைக்கும். எப்படி நான் வைக்கணும்? இந்த இருக்குங்கண்ணே 3, இந்த 3ல பத்த வச்சா போதும்ண்ணே. அதே இடத்துல வச்சு பத்த வச்சுட்டாலே போதும். அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இது 90 கிட்ஸ்ண்ணே. சரிண்ணே. 100 வாலா கட்டிக்கல, அதுக்கு இது 3 பீஸ் இருக்கும் உள்ள. அது நீட்டமா இருக்கும். 3 பீஸ் இருக்கும். இந்த கண்ணு வந்து நம்ம இது பில்லா கண்ணு மாதிரி. நம்ம ரோல் கேப்பு கிங் கேப்பு எதுவும் தேவையில்ல. சரிண்ணே. லைட்டா ஃபயர் பண்ணா போதும், தட தடன்னு கிராக்லிங்கோட ஜம்முன்னு இருக்கும். கையில வச்சுக்கலாம். ஓகேண்ணா. நம்ம பில்லா, நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ளது எல்லாத்துலேயுமே எல்லா இதுக்கும் நம்ம செலக்ட் பண்ணி பக்காவாக இருக்கும். குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 5 பீஸ் இருக்கும்ண்ணே இதில். அது எப்படி வெடிக்கணும்? துப்பாக்கி வச்சுக்கிட்டு நம்ம இதில் ஃபங்க்ஷன் பொருத்தி வச்சா போதும்ண்ணே. சரிண்ணே. இதில் 3ல பொருத்தி வச்சாலே போதும். இந்த சொல்லுங்கண்ணா. பொருத்தி வச்சுட்டோம்னா கிராக்லிங்கோட நைட் ஃபங்க்ஷனுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம அப்படியே பில்லா படம் எல்லா படமும் பார்க்குற மாதிரி நடந்து வரலாம். அப்படியே வரும். ஜம்முன்னு இருக்குண்ணே. என்னண்ணா வெடிக்கல்ல தர்பூசணியில் வைக்கிறீங்களா? ஆமாண்ணே, இது தர்பூசணியில் இந்த வருஷம் வந்திருக்கிறது புது இது. ஓகேண்ணா. புது ஃபவுண்டன், புது பட்டாசு, தண்ணி பழம். இதோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குண்ணே. இது புதுசாக வந்துருக்குங்களாண்ணா? ஆமாங்கண்ணே. இதை பார்த்தா நமக்கு வேற ஞாபகம் வருதுண்ணா. யாரும் மாற்றம் இல்லைன்னா தானே. ஆமாண்ணே. இது அதுக்கு கிடையாதுண்ணே. இது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு. இது நீங்க சொல்றது பயப்படுறதுக்கு. இது சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்றதுக்குண்ணே. ஓகேண்ணா. இது எப்படிண்ணா வெடிக்கும்? எப்படி? இதோட ஃபங்க்ஷன் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கும்ண்ணே. சரிண்ணே. ஃபர்ஸ்ட் வந்து கலர் ஃபங்க்ஷன் ஒன்று வரும். செகண்டு கிராக்லிங்கோட வரும். தேர்டு வந்து ரெட் கலர்ல ஃபங்க்ஷன் வரும்ண்ணே. ஓகேண்ணா. இதோட ஃபங்க்ஷன் வந்து சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கையில வைக்கிறதானா இல்ல எப்படிண்ணா? தரையில தான். நம்ம தரையில வச்சுக்கலாம்ண்ணே. சரிண்ணா. ஓகே. இது வந்து கையில பட்டாலும் ஒன்றும் செய்யாதுண்ணே. இது போல சின்ன பசங்களுக்காண்டி வந்தது. ஆமாண்ணே. வாட்டர் மிலன். ஆமாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் பீஸ் போன வாட்டர் மெலனோட இந்த வாட்டர் மெலன் இதை விட பயங்கரமாக இருக்கும்ண்ணே. சரிண்ணா. பொம்மைலாம் வந்துருக்கு, டோரிமான்லாம். ஆமாங்கண்ணே. இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குங்கண்ணே. சரிண்ணா. இந்த டோரிமானில் வந்து மேலே நம்ம ஃபங்க்ஷன் பொருத்தி வச்சோம்னா சரிண்ணா சக்கரை மாதிரி சுற்றி அப்படியே ஃப்ளோர் பாக்ஸ் மாதிரி மேலே வரைக்கும் ஃபவுண்டன் மாதிரி போகும்ண்ணே. சரிண்ணா. நல்லா லாங்க வரைக்கும் ஃபவுண்டனோட வரும். இதில் என்னென்ன இருக்குது? டோரிமான் அவங்க இது எல்லாமே இருக்குது. ஆமாம். இந்த இது வந்து 2 வந்து இந்த 2 வந்து டோரிமான். மேலே வந்து சங்கு சக்கரை சுற்றுறது, சங்கு சக்கரம் மாதிரி. இது அதோட எஃபெக்டாக இருக்கும். இது வந்து மேலே போய் ஃபவுண்டன். சரி. அவுட்டு போல. ஆமாங்க. தீபாவளிக்கு பணமழையா பொழிகிறோம்னு நினைப்பாங்கல்ல, போனஸோட சேர்ந்து நம்ம வீட்டில் பணமழை பொழிகிறதுக்கு இது மணி இன் த பேங்க். ஓகேண்ணா. வெடிச்சோம்னா 2000 தாள், 1000 தாள், 500 தாள், 100 தாள், 200 தாள் எல்லாமே இருக்கும். பணமழை கொட்டுமோ? பணமழை கொட்டும், லட்சுமி வந்து கொட்டும், எல்லாமே இருக்கு. அதுக்கு தான் மணி இன் த பேங்க். ஓகேண்ணா. கோல்ட் இஸ் கோல்ட்ண்ணே. அப்படின்னா பழைய காலத்தில் ஓலை வெடி வெடிச்சிருப்பாங்களே நம்ம அம்மா அப்பா காலத்தில். ஆமாண்ணா. அதோட இது அப்படியே ரீட்டைலாக 2வது வந்திருக்கு. ஓகேண்ணா. எப்படின்னா பேப்பர் போல் சுற்றி பேப்பர் போல் அப்படியே முக்கோணமாக இருக்கும். வெடித்து அப்படியே நம்ம அந்த காலத்தில் வெடிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும். இதில் எத்தனை பாக்ஸில் எத்தனை இருக்கும்? பாக்ஸில் 25 பீஸ் இருக்கும்ண்ணே. ஓகே. ஓலை வெடி. இந்தா லாலிபாப் சாப்பிடுங்க. என்ன? ஓகே. இந்தா பிரியா, இந்தா உனக்கு 2 லாலிபாப். இது என்ன லாலிபாப்பு? லாலிபாப் இது வந்து கிராக்லிங் தானே. சரிண்ணா. கிராக்லிங்கோட இருக்கும். இது வந்து நல்லா நம்ம சரவடி மாதிரி சட 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 சடன்னு சவுண்டோட வரும். நம்ம கையிலே பிடிச்சிருக்கலாம். சின்ன பிள்ளைய தைரியமாக பிடிக்கலாம். கையில் கங்கு பட்டாலும் ஒளிஞ்சாது. இது போல சின்ன பசங்க கையில் பிடிச்சிட்டு இது வச்சுக்க வேண்டியது. ஆமாம். அந்த கங்கு பட்டா ஒளிஞ்சாது. இது பிடிச்சி அமைக்கணும்னா புகழம் ஆயிக்கும். ஓகே. இது போல சின்ன பசங்களுக்காண்டி லாலிபாப். ஆமாம். லாலிபாப். லாலிபாப் வாங்கும்போது நல்லா இருக்கும்னே. ஆனால் வாயில் மட்டும் வச்சிடக்கூடாது. இது வந்து ஒன்லி சின்ன பிள்ளைங்க பொறுத்து விளையாடுறதுக்கு மட்டும்தான். ரொம்ப இது வந்து பென்சில் தான். பென்சிலில் ஹை சவுண்டோட ஹையாக டைமிங் அதிகத்தோட பிடிக்கிற இது. சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பிடிக்கலாம். பயப்படாமல் பிடிக்கலாம் தைரியமாக. ரெமோ பென்சில். இதோட கிராக் இது சவுண்டே வந்து நம்ம கிராக்லிங் சவுண்டோட சட்ட 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 நல்ல எஃபெக்டோட நல்லா இருக்கும். நைட் கலர் ஃபங்க்ஷனோட நல்லா இருக்கும்.
வந்து 2 பீஸ் தான் இருக்கும். எவ்வளோ செகண்ட்னா வரும்? இது வந்து 30 செகண்ட் வரும்ண்ணே. இது வந்து நம்ம செல்ஃபி செல்ஃபி ஸ்டிக். நம்ம செல்ஃபி எடுக்கும்ல ஃபோனில், ஆமாண்ணே, அதே மாதிரி இது செல்ஃபி ஸ்டிக். இது அப்படியே போட்டோ ப்ளவுஸ் மாதிரி சடார் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒயிட் கலரில் பிடிச்சிக்கணும். ஆமாம், ஒரு கையில் பிடிச்சிக்கணும். இதில் வந்து 5 பீஸ் இருக்கும்ண்ணே. ஓ சரிண்ணே. இது ஜிம்பாட்டான்ஸ். ஓகேண்ணே. இதில் வந்து 5 பீஸ் இருக்கும்ண்ணே. இதுவும் வந்து பென்சில் தான். இது நல்ல கலரோட எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, ஜம்முன்னு இருக்கும். ஆனால் இது வாரணமாயிரம் கிட்டார்ண்ணே. வாரணமாயிரம். ஓ சரி, வாரணமாயிரம்னா என்ன லேசாக நினைக்க வேண்டாம். இதுலேயே நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கும், 2 பீஸ் இருக்கும் இதில். ஓ சரிண்ணே. இதோட உங்களுக்கு இது நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் நம்ம டாப்பில் பொருத்தி வச்சோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராக்லிங்கோட வரும். ஓ சரிண்ணே. செகண்டு விசிலிங்கோட அடிக்கும். நம்ம வந்து கிட்டாரை வந்து நம்ம வாசிக்கவே தேவையில்ல, அதோட விசிலிங்க அதுவே கொடுத்துரும். ஓ சரி சரி. எப்படி நான் கீழே வச்சுக்கணுமா கையிலேயே? கையிலே வச்சுக்கலாம்ண்ணே, சேஃப்டியாக இருக்கும். கையில் எப்படின்னா கையில் வச்சுட்டு இப்படியே காட்ட வேண்டியதான். இந்த இடத்துல இப்படியே கையில் வச்சுட்டு இப்படியே காட்ட வேண்டியதானே. ஓ சரி சரிண்ணா. கிராக்லிங் சவுண்டு வாசிக்கிற போல வந்துடும். ஆமாம், விசிலிங் சவுண்டோட வரும். வெடி பேர் என்னன்னா வாரணமாயிரம் கிட்டார். வாரணமாயிரம் கிட்டார். இது ஹெலிகாப்டர்ண்ணே. ஹெலிகாப்டர். சரி. ஆமாங்கண்ணே. கீழே பொறுத்து வச்சோம்னா ஹெலிகாப்டர் மாதிரி மேலேயே சர்ன்னு பறந்து போகும்ண்ணே. சரிண்ணே. எத்தனை பீஸ்ண்ணே இருக்கும் பாக்ஸ்? இதில் வந்து 5 பீஸ் இருக்குங்கண்ணே. ஓகே. இதோட ஃபங்க்ஷன் வந்து கிரீன் கலரில் போகும்ண்ணே. சுற்றிட்டே மேலே போகும். நைட்டாக பகலாண்ணே? நைட்டு தானே. இது வந்து நைட்டுக்கு தான். ஓகே. ஒரே நேர் போகுமாண்ணா இல்லை சைடில் எங்கேயாச்சும் போகுங்களா? நேர் தான், ஒரே நேரில் தானே போகும். அடுத்து நம்ம கம்பிக்கு போவோம்ண்ணே. ஓ சரிண்ணே. கம்பி மத்தாப்பு. ஓ சரிண்ணே. என்னென்ன சைஸ்லாம் இருக்கு உங்கள்கிட்ட? நம்மக்கிட்ட 7 சென்டிமீட்டர்ல இருந்துண்ணே. இது 7 சென்டிமீட்டர், இது 10. அப்படியே சொல்லிடுங்கண்ணா. 10, 7, 10, 12, 15, 30, 50. இந்த எல்லா கலர்லயும் எல்லா கம்பியும் இருக்குண்ணே. எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஆமா, ரெட், கிரீனு, கலரு, கிராக்லிங்கு, எலக்ட்ரிக்கு இப்படி வருங்கண்ணே. ஓகேண்ணா. இது எத்தனை சென்டிமீட்டர்ண்ணா? இது வந்து 7 சென்டிமீட்டர்ண்ணே. 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்ண்ணே. ஓகே. 30 சென்டிமீட்டர் கலருங்கண்ணே. ஓ சரிண்ணே. இதுல வந்து உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் பிடிக்கும்ண்ணே. ஓகேண்ணே. ஆனா இதுல வந்து 5 கம்பி தான் இருக்கும். அதே இது உங்களுக்கு டைமிங் கம்மியா இருக்கிறது வந்து 15 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்ண்ணே. ஓ சரிண்ணே. ஆனா இதுல வந்து டைமிங் வந்து ஒரு 10 செகண்ட் இருக்கும். ஆனா இதோட கம்பி எண்ணிக்கை வந்து 10 கம்பி இருக்கும்ண்ணே ஒரு பாக்ஸ்ல. கம்பியில உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் இருந்து 7 சென்டிமீட்டர்ல இருந்து 10, 12, 15, 30, 50. ஓகேண்ணா. நீங்க போடுற வெடியை பார்த்து உங்க ஊரே உங்களை திரும்பி பார்க்கணுமா? வாங்க எங்க முருகன் கிராக்கர்ஸ்க்கு. இது பட்டாசு கடை இல்லைங்க, பட்டாசு கடல். இப்போ நைட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ உங்கள் வீட்டில் போடுற வெடி உங்கள் பக்கத்து ஜில்லா வரைக்கும் தெரிய போகுது. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் நானே சொல்கிறேன் பாருங்கள். இது 1.5 இன்ச் பைப்பு. இது போட்டிங்கன்னா உங்கள் பக்கத்து ஊர் வரைக்கும் தெரியும். இது டபுள் பைப் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பொறுத்துனீங்கன்னா இங்கேருந்து ஈபிள் டவர் மாதிரி டாப்னு அடிக்கும். ஈபிள் டவர் ரைட்டுக்கு. ஆமாம், ஈபிள் டவர் ரைட்டுக்கு அடிக்கும். பிளாக் தண்டர் இதை அடிச்சிங்கன்னா இது பிளாக் தண்டர் மாதிரி 3 கலர் 3 இதாக வரும். 3 பைப்போம். இது ஃப்ளூ பெஞ்ச். இதுலேயே வந்து மொத்தம் 4 ஐட்டம் இருக்கும். ஆனால் 4 ஐட்டத்துலேயும் 3 இதாக பிரியும். 3 பாலாக பிரியும். ஸ்வீட் 50 இது 15 ஷாட்டு. இது நீங்கள் பகலில் என்ஜாய் பண்ணுறதுக்காக கலர் ஸ்மோக்கோட வரும். ஏன்னா அவுட்னா நைட்டில் தான் வைப்பாங்க. இது வந்து நம்ம பகல்லையும் எல்லாம் கொண்டாடணும்ல, நைட்டோட முடிச்சு பகலோட எப்படி இது விட வானத்தை வேடிக்கை கட்டணும்ல, பக்கத்து ஊருக்காரன் பார்க்கணும்ல, அதுக்காகவே இது வெடிச்சா எப்படின்னா இருக்கும். இது ஃபுல்லாமே 15 ஷாட்டு கலர் ஸ்மோக்கோட புகையோட போகும். பகலே வெடிச்சு பார்க்கலாம். பகல்லே பார்க்கலாம், அழகா இருக்கும். மேலே எப்படின்னா இருக்கும்? மேலே ஃபுல்லாமே கலர் க்ரீனு, ரெட்டு, எல்லோ இப்படின்ட்டு எல்லா ஒரு 5 கலர்ல போகும். பகல்ல வெடிக்கிற அவுட்டு. ஆமா, பகல்ல வெடிக்கிற அவுட்டு. அதான் உங்களை பக்கத்து ஊரே என்ன ஜில்லாவே பார்க்கும். என்னடா இது புதுசா இருக்கு. ஆமா, வந்து 30 ஷாட் கிராக்லிங். ஓகேண்ணா. கிராக்லிங் வந்து உங்களுக்கு 30 ஷாட்டில் 30 ஷாட் இருக்குது, 50 ஷாட் இருக்குது, 100 ஷாட்டு இருக்குது. இது போகிறது உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனு ஜில்ல இல்லை, இந்தியாவே கூட உங்களை பேசும். இந்தியாவே பார்க்கும். ஆமாம், அந்த அளவுக்கு இது எங்கே வாங்கினாங்க முருகன் கிராக்கர்ஸை எங்கன்னு கேட்பாங்க. ஓகேண்ணா. இது 30 ஷாட்டு. ஓகேண்ணா. இது நைட்டு போடுறது தான். இது வந்து நார்மல். இது உங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் 3 கலரில் வரும். ரெட் அண்ட் க்ரீனு, எல்லோ அப்படின்ட்டு வரும். பார்க்க சிம்பிளாக நல்லா இருக்கும். ஆமாம், சிம்பிளாக சூப்பராக இருக்கும். கூடவே வெயிட்டும் வரும். இந்த வாட்டி கிராக்லிங்கில் சொல்ல 100 ஷாட்டு இது. ஓகேண்ணா. இது 50 ஷாட்டு. ஓகே. இது வந்து ரெட் அண்ட் க்ரீனு, எல்லோ எல்லாமே சேர்ந்து வர்றது 120 ஷாட்டு. 120 ஷாட்டு. நீங்கள் ஐபிஎல் போட்டியை பார்க்கறதுக்காக நீங்கள் ஐபிஎலுக்கு சென்னைக்கு, கொல்கத்தா, மும்பை இங்கன்னா போகவே தேவையில்ல. நம்ம வீட்டில் பொறுத்து வச்சுட்டு நீங்களே கிரிக்கெட் விளையாண்டுனா ஐபிஎல் ஃபங்க்ஷன் இதில் வரும். 10x10 ஸ்டேடியத்தில் வெடிக்கிறது. 10x10. இது ஃபங்க்ஷன் இதோட பட்டையை கலப்போம். இருக்கிறதுலே டாப்பு. ஓகேண்ணா. ஐபிஎல் வெடி
இது வந்து மோதி மோனிகா வெடி மாதிரி. ஆமா, இது வந்து உங்களுக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அது ஈஃபில் டவர் மாதிரி அதே மாதிரி போகும். ஃபங்க்ஷன் ஜம்முன்னு இருக்கும். எந்த குறை இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கலாம். குறையே இருக்காது. குறை எதுவுமே இருக்காது. இது 7 ஒன் பீஸு. சரிண்ணா. இது வந்து 5 இன்ச் பைப்பு. இதுவும் லாங் ஹைட் போகும். கிரீன் கலரில் வரும். அதனால 7up. ஆமாம், 7up. ரெட் புல்லு. இது வந்து தென்னந்தோப்பு மாதிரி அப்படியே விரிஞ்சு கொடுக்கும். இந்த தென்னை மரம் இதில் போட்டிருக்க மாதிரி. ஆமாம், அதோட ஃபங்க்ஷன் அப்படியே வரும். இது என்னன்னா தென்னை மரம் போல வெடிக்குங்களா? தென்னை மரம் போல வெடிக்கும். சரி சரிண்ணா. இது என்ன புர்ஜ் கலீஃபா போட்டிருக்கீங்க? புர்ஜ் கலீஃபா இதுதான் மெயின். இது நான் சொன்ன டிஸ்ட்ரிக்டே திரும்பி பார்க்கும்னே, அந்த மாவட்டமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறது இதில் தான். புர்ஜ் கலீஃபா. 2 பைப் இருக்கும். புர்ஜ் கலீஃபா ஹைட் போகுமா? ஹைட் அதுதான் சொல்றேன். பக்கத்து மாவட்டம் பார்ப்பாங்க, என்னடா இந்த கிராமத்துல ஓடுறாங்க நம்ம ஊர்ல தெரியுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது இதுவும் சரி, ஹைட் வந்து இதுவும் சரி, ரெண்டுமே அதே ஃபங்க்ஷன்ல வரும். ஓகே ஓகேண்ணா. இப்போ உங்கள்கிட்ட அவுட்ல என்னென்னலாம் இருக்குண்ணா? சிங்கிள் ஷாட்ல இருந்து 240 வரைக்கும் இருக்கு. 240 ஷாட் வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல லெஜெண்ட் இது வந்து இதெல்லாம் ஒரு ஆள் தூக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட்டு வந்து போடணும். பக்கத்து ஊருக்காரங்க. ஆமா, கூட்டு வந்து போடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வெடிக்கும். 20 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் தான். நீங்களாட்ட உட்காந்து டீயை குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. முறுக்கு சாப்பிட்டே வெடியை பார்க்கலாம். முறுக்கு இல்லை, வடை, காஃபி, கறி குழம்பு கூட ஊற்றி அங்கனக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு அப்படியே அவங்களாட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பேரம் பேத்தையோட பார்க்கலாம். ஓகேண்ணா. நம்மக்கிட்ட அடியாலில் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பேப்பர் பாம்னே. பேப்பர் வந்து ஹெவியாக சுற்றி இருக்கும். அதில் வந்து பக்கத்து ஊர் என்ன, பக்கத்து மாவட்டம் கூட கேட்கும். அந்த அளவுக்குன்னு நம்மக்கிட்ட இது இருக்குது. இது வந்து 1 கிலோ, 1/4 கிலோ, 1/2 கிலோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து இதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைய விளாட்ற மாதிரி பேட் பால், MRF பேட் பால். இதில் நம்ம பேட்டில் பொறுத்து வச்சோம்னா கிராக்லிங் வரும். இந்த பந்தில் பொறுத்து வச்சோம்னா கலர் ஸ்மோக்கோடு வரும். அது முடிச்சுட்டு நம்மளால திருப்பி விளையாடுறதுக்கு என்ன செய்ய போகுது, அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். பேட் பால். ஆமாம், பற்ற வச்சுட்டு விளாட்லாம் ஜம்முன்னு. சின்ன பிள்ளைய எல்லாம் முடிச்சுட்டு அவங்களாட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். பட்டாப்பில் வீடியோவை பாருங்கள், பட்டுன்னு ஆர்டர் போடுங்க. 3 நாளில் நம்ம வீட்டில் வந்து டோர் டெலிவரி ஆயிரும். போன வருஷம் வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் டோர் டெலிவரி ஃப்ரீ.